சங்கீதம் 37வது அதிகாரம் அதோடைய 23வது வசனமும் 24வது வசனமும். சங்கீதம் 37வது அதிகாரம் அதோடைய 23வது வசனமும் 24வது வசனமும் வாசிங்க. எப்படி? கொஞ்சம் அந்த வார்த்தையை மட்டும் அழுத்தி திருத்தி வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதியாக்கப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருப்பார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் அது அவனை தாங்குகிறார் என்று சொல்லப்படுகிற வேத வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் கர்த்தர் ரொம்ப பிரதானமாய் தந்திருக்கிற நல்ல மனுஷனை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவைகளுக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது சொன்னால், சகீதான தாவீது மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தார் எருசலேமில் இருக்குமோ கொடுக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நாங்கள் இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய ஜனம், நாங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டால் எல்லாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தரையே நம்பி இருப்போம், நாங்கள் கர்த்தர் சொல்லுபடியெல்லாம் செய்வோம். அல்லேலூயா. இப்படி சொன்னவங்க மத்தியில் அவன் சங்கீதக்காரன தாவீது மூலமாய் அவன் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இது. நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யப்படுதா? காக்கப்படுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ட் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படிக்கு அவன் நல்ல மனுஷனை அந்த 2வது பகுதியை நான் வச்சுக்கிறேன். சரியா? அதுக்கு அடுத்துள்ள காரியத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் வாசிங்க. நடைகள் இங்கே காரியமாக இருக்கிற சொல்லு என்னன்னா, நடைகள் உறுதியாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதோடைய 30 சங்கீதம் எழுதுகிற புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 1வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆமை சோத்திர நடைகள் உறுதியாக்கப்படுது என்று சொன்னால் அந்த மனுஷன் எது செஞ்சாலும் வாய்க்க பண்ணிகிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கையின் கிரியைகள், காலின் கிரியைகள், பேச்சை கிரியைகள் எல்லாம் அவன் உறுதியாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுறது போல இங்கே பாக்கியவான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னும் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இதே காரியத்தை சொல்லப்படுது. வாசிங்க. சங்கீதம் 40வது அதிகாரம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 2 காரியத்தை பார்த்து இந்த சோத்திர கால்கள் அடிகள் உறுதியாக்கப்படுகிறது. அவன் எவனமா இருந்து சொன்னா அவன் கர்த்தருடைய வசனம் உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அவன் சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது? உறுதியாக இருக்குது. சங்கீதக்காரன் சொல்ல, இரவு பகலும் உன் வேத வசனத்தில், உடைய வேத வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பாதைகள் உறுதியாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது எந்த சூழ்நிலையிலும் அவன் வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்குதா? அல்லேலூயா. நெருக்கம் வரும்போ வசனம் இருதயத்தில் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கும்போ வசனம் இருதயத்தில் இருக்குதா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் இடரல் உண்டாக்கும்போ வசனம் உள்ளத்தில் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தா சொன்னது போல நாங்கள் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளுகிறோம் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறான். அப்போ உங்கள் நடைகள் எல்லாம் உறுதியாக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வசனம் எங்கள் உள்ளத்தில் இருக்கு பாஸ்டர், எல்லா சூழ்நிலையிலும் வசனம் தான் எங்களை வழி நடத்துது, ஆண்டவர் உணர்த்துறார் என்று சொல்லுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், வசனம் உணர்த்துமாயின் உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள் உறுதியாக்கப்பட்டிருக்காம். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாதைகள் உறுதியாக்கப்படலை. ஆனால் சொல்லுறோம், பாஸ்டர் எங்களை ஆண்டவர் வசனத்தில் நடத்துகிறார், எங்கள் வசனத்தில் உணர்த்தி தரார். ஆனால் அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாக, அந்த வசனத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் கிடைச்சாச்சுன்னா அதை யோசிக்கிறோம், ஒருவேளை இதுவாக இருக்குமா இல்லை அதுவாக இருக்குமா. அதே வசனத்தின் கூட கடந்து போக நமக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு நீதிபதிகளை சொல்லப்பட்டது போல, நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயாத, அவன் இதுவே வழி, இதிலே நட வேண்டி சொல்லுகிற சத்தம் அவன் அவனுக்கு பின்னாடி கேட்கணும்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வலது பக்கமும் சாயிரும், இடது பக்கமும் சாயிரும். சாஞ்சதுக்கு அப்புறம் இதயத்தில் தோண்டப்படுகிற வசனத்தின் நேராக நடக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சொல்லப்படுகிற அவன் பாதைகள் உறுதியாக்கப்பட்ட காரியம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தடுக்கி விழத்தக்கதாக அவன் தற்செயமையான தற்செயலுக்கான அவன் யோசனை எண்ணங்களை கொண்டு அவன் நிறைவேற்றப்படுகிற காரியம் அது கடந்து போயிடுச்சுன்னா மீண்டும் சறுக்கலும், மீண்டும் துக்கமும், மீண்டும் உபத்திரவம் வந்து நேரிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் வேத வசனம் இருந்தால் அவன் அந்த வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிற மனம் இல்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சொல்லுவேன், இந்த இஸ்ரவேல் ஜனத்தா சொன்னது போல் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவோம், ஆண்டோடைய கற்பனையெல்லாம் நடக்கிறோம், ஆண்டோட கற்பனையெல்லாம் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. ஆனால் அதன்படி செய்கிறதில்ல. அல்லேலூயா. இப்போ நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதியாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறோம் நீதிமொழிகள் அதில் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க நீதிமொழிகள் 16:9. சோதரம், மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கிறது, அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 காரியம் இருக்கு. ஒன்று இருதயம் சொல்லுகிற பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது உறுதியாக்கப்பட்ட பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதில் நடக்கிறீங்க? உங்கள் இருதயம் சொல்லுகிற பாதையில் நடக்கிறீங்களா இல்லை உறுதியாக்கப்பட்ட பாதையில் நடக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் மீண்டும் போய் இருந்து யோசிக்கிறோம், ஐயோ இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை யோசித்து தீர்த்து முடிந்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி பிளான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவைகளில் நடக்கிறீங்க? இருதயம் யோசிக்கிற யோசனையில் அந்த பாதையில் நடக்கிறீங்களா இல்லை உறுதியாக்கப்பட்ட கர்த்தருடைய பாதையில் நடக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வேத வசனம் இருக்கிறது. இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசிங்க நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார், துன்மார்க்கரோ தீயில இடருண்டு கடப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆமை சங்கீதம் 37:23 ஆமை சற்று வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதியாக்கப்படும், அவருடைய வழியின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிற. 24 வாசிங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போகிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ விழப்படுகிற சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை பிரயாணமாகிய இந்த படகு பிரயாணத்தில் அலைகள் வரதான் செய்யும், காற்று அடிக்க தான் செய்யும். அல்லேலூயா. கடும் புயல் வீசதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் வேதவசனம் சொல்கிறது படி நீங்கள் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான சூழல
படகுல அவன் சோத்திரம் அலைகள் அடிக்கிறதையும் உணர முடியும், காற்று அடிக்கிறதையும் உணர முடியும். அவன் சோத்திரம் புயல் காற்று வெவ்வேறு திசையில இழுக்கிறதையும் உணர முடியும். ஆனால் படகு கவிழ்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சற்று உங்கள் ஜீவிதத்தை கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்க. அவன் சில நெருக்கம் வரும் பொழுது நாம் முழுவதுமாக உடைந்து போகலாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இன்னல்கள் இல்லை, சில காரியங்கள் நிறைவேற்றாமல் போகும் பொழுது நாம் அப்படியே உடைந்து போய் இருக்கிறோம். என்ன செய்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் அப்படியே உடைந்து போகிறோம். ஆனால் நல்ல மனுஷனுடைய ஜீவிதம், அல்லேலூயா, 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 நல்ல மனுஷனுடைய ஜீவிதம் அவன் ஏமாற்று கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற ஜீவிதமுடைய மனுஷனுடைய வாழ்க்கை இடிந்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை விரிசல் வர்றது போல இருக்கும். அல்லேலூயா. அதான் சொன்ன காற்று அவன் இழுத்து கொண்டு போறது போல இருக்கு, ஆனால் இழுத்து கொண்டு போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் அவன் உடைந்து போக மாட்டான். அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பான். ஏன்னா கர்த்தருடைய வலதுகர அவனை எப்பொழுதும் தாங்கி பிடித்தது. ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனம் இதான் சொல்லுது. வாசிங்க. ஏசாயா 41:10. சோதரம் வாசிங்க. இந்த ஏசாயா 41:10. நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சில காரியங்கள் வரும்பொழுது, சில சூழ்நிலைகள் வரும்பொழுது, சில செயல்களை செய்து முடித்ததுக்கு பயம், திகில், கலக்கம், கண்ணீர், இது என்னவாய் முடியும் என்கிற எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 63:8 வாசிக்கும்போது அங்கே அழகாகத்தான் சொல்லியிருக்கிறார். வாசிங்க. சங்கீதம் 63 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி பிடிக்கிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கி நடத்துகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மா உம்மை என்ன செய்யுதான்? அவன் பற்றி தொடர்ந்து பற்றி பிடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை அவன் சில இடர்கள் வரும்பொழுது சரி, சில சூழ்நிலைகள் மாறும் பொழுது சரி, அவன் இயேசுவை தொடர்ந்து பிடிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிற்கிறோம், சூழ்நிலைகளை பார்த்து நிற்கிறோம், இயேசுக்கு பின்னாடி போகாம நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னவாய் முடியும் பார்ப்போம். அல்லேலூயா. என்ன சொல்கிறோம்? பார்ப்போம். என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? கர்த்தர் நிறைவேற்றி தர்றாரா பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிக்கிறாரா பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் வழி உண்டாக்குறாரா பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினாலும் விளைய பண்ணுகிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் தொடங்கினது உண்டானால் அதை முடித்து தருகிறது ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? நாமளை ஏமாற்றி நிற்கிறோம். என்ன சொல்லுவோம்? யாராவது கேட்டால் ஏன் இப்படி சோர்ந்து போய் நிற்கிறீங்கன்னு கேட்டால், பாஸ்டர் கர்த்தர் வழியை உண்டு பண்ணி தரும், அதனால் பொறுமையாக இருக்கிறோம். முட்டாள் மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா தொடர்ந்து உம்மையை பிடிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சில பேர் தொடருவாங்க. என்ன தொடருவாங்கன்னா, ஆண்டவரை நச்சரிக்கிறது போல கேட்டே இருப்பாங்க. சோதரம் ஆமென். பிள்ளைகள் ஆமென், தகப்பன தாயாரை ஆமென் சோதரம் வாங்கி தாங்க கேட்கறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாள்தோறும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத நாள்தோறும் கேட்பாங்க, ஏசப்பா எப்போ நிறைவேற்றி தருவீர், எப்போ நிறைவேற்றி தருவீர், எப்போ இது முடியும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் எப்படி தெரியுமா தொடர்ந்து பிடிக்கிறான்? அவனுடைய அடிகள் உறுதியாக்கும்படிக்கு தொடர்ந்து பிடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காரியம் வாய்க்கும்படிக்கு தொடர்ந்து பிடிக்கல, அவனுக்கு நன்மை உண்டாகும் என்று தொடர்ந்து பிடிக்கல, அவன் நடைகள் உறுதியாகும்படிக்கு தொடர்ந்து பிடிக்கிறான். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷனுடைய ஜீவிதம், அல்லேலூயா, ஒரு நல்ல மனுஷனுடைய ஜீவிதத்தில் அடிகள் உறுதியாக்கப்படும். அல்லேலூயா. அவன் விழுந்து போகிறதில்ல, நிற்கிறதில்ல, சோர்ந்து போகிறதில்ல, சஞ்சலப்படைகிறதில்ல, தொடர்ந்து கர்த்தரை பிடிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இக்கட்டு நேரத்தில் எல்லா கர்த்தருடைய வலக்கரம் கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாஸ்டர் நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு சொல்ல தெரியலேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு மனுஷனை இவ்விடத்தில் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். பக்தன் யோபுவை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட கர்த்தருடைய வலக்கரம் யோபுடைய இருதயத்தின் மேலே இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் இருக்கிறத தெளிவாக நாம் இன்றைக்கும் வாசித்துட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுறோம், பாஸ்டர் கர்த்தர் எல்லாம் பலப்படுத்துகிற கர்த்தர் கூட இருக்கிற, ஆனால் பார்த்தா அடிகள் உறுதி இல்லை, நடைகள் உறுதி இல்லை, எண்ணங்கள் உறுதி இல்லை, நிலைத்து நிற்கிறதுல, தொடர்ந்து பிடிக்கிறதுல நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள பார்த்தா மீண்டும் என்ன செய்யணும்? 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஆரம்பிக்கணும். ABCD. அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு எல்லாம் பண்ணோம் பீக்கி கொண்டு வைக்கச்சில திருப்பி காலு சறுக்கி எங்களும் ஒரு காரியத்தை கண்டு ஆமை சூத்திர நம்பிக்கை இருக்காது. அல்லேலூயா. ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் கர்த்தர் கரை ஏன் கூட. அல்லேலூயா. யாருக்கு கரை இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்குமா? உன் கால்கள் உறுதியாக்கப்படும். அல்லேலூயா. உன் எண்ணங்கள் உறுதியாக்கப்படும், உன் நடைகள், உன் செயல்கள், உன் பேச்சுகள், பாதைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள உறுதியாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சூழ்நிலையை கண்டு நிற்க மாட்டேன். அல்லேலூயா. நீ கர்த்தரை பிடிச்சிட்டே போயிட்டே இருப்ப. உன் தேவைகளை குறித்து சில பாதைகள் உறுதியாக்கப்படும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல மனுஷனுடைய ஜீவிதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது நல்ல மனுஷனா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அடிகள் உறுதியாக்கப்பட்டது, அவன் செயல்கள் உறுதியாக்கப்பட்டது. நல்ல மனுஷனால் நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. நல்ல மனுஷனை குறித்து வர நல்ல மனுஷனுடைய ஜீவிதம் இவனமா உறுதியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் என் வாழ்க்கை உறுதியாக இருக்குன்னு உள்ளவங்க கரகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. கொஞ்சம் சந்தேகம்லாம் போல இருக்குது. அல்லேலூயா. பாஸ்டர் அது இருக்குது, ஆனால் இது இல்லை. அல்லேலூயா. எப்படி? அடிகள் உறுதியாக்கப்பட்ட சில வேலை நாங்கள் நிறைய யோசிக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய கரை கூட இருக்கேன், நாங்கள் விழுந்து போவலையே. அல்லேலூயா. எப்படி? எப்படி? நாங்கள் விழுந்து போவலையே. ஆனால் இவங்களை பார்த்தா தெரியும், ஆமாம் இவங்களை சோர்ந்து போய் இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் தெளிவில்லாத ரொம்ப தெரியும். ஆனால் இவங்களுக்கு தான் சொல்கிறது, பாஸ்டர் அது இருக்குது ஆனால் இது இல்லை, அது இல்லாதது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடிகள் உறுதியாக்கப்பட்டிருக்கா? நல்ல பாதையில் ஓடுறியாளா? ஓடுறான் பாஸ்டர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆபை சோத்திர விருப்பத்தின்படி இருக்கிறீங்களா? இருக்கிறோம் பாஸ்டர். கர்த்தருடைய கரம் இருக்கு? ஆமாம் இருக்கு பாஸ்டர். கர்த்தருடைய கரம் தாங்குதா? ஆமாம். சோர்ந்து போறீங்களா? சோதரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து காரியத்தை குறித்து நச்சரிக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? அல்லேலூயா. ஒருக்கா சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசமாக பிரயாணப்படல நாள்தோறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? நாள்தோறும் மாற்றி தார ஆண்டவரே, மாற்றி தார ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை போய் கேட்குது, அப்பா இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய்க்கு மிட்டாய் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனார் சொல்லுவார், கையில் காசு வரட்டும் வாங்கி தாரேன், இல்லை வெளியே போகும்போது வாங்கி தாரேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளை நம்பிக்கை இல்லாது என்ன பண்ணோம்? நாளைக்கும் போய் அப்பா 100 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யும்? தகப்பனர் ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க. மீண்டும் 3ஆம் நாள் அப்பா மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன செய்யும்? அப்பா எனக்கு 100 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆவது நாள் இந்த பிள்ளை பார்க்கும், இந்த அப்பா வாங்கி தர போய் கேட்கும், எனக்கு இந்த கேக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் தகப்பனார் கேட்பார், உனக்கு மிட்டாய் வேணுமா கேக்கு வேணுமான்னு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைச்சோம் மிட்டாய் வேண்டாம் கேட்க போகிறோம். தகப்பனார் சொல்ல, நீ முதல்ல மிட்டாய் தானே கேட்டால் மிட்டாய் போகிறோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது?
ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம், ஒரு பாதையை கேட்குறோம், வழிகளை கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட நிமித்தம் கேட்டு வசனத்தை பிடிச்சி இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் கேட்குறோம், விட்டு விடுறதில்லை. விசுவாசம் கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் தாமதியா அவர் பண்ணித்தர விசுவாசம் இல்லை. மீண்டும் போய் ஆண்டவர் எப்போ செய்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, எப்போ எனக்கு இதை நடத்த முடிச்சு தருவீங்க? நீங்கள் வல்லவர் ஆண்டவரை. கேட்குறது தப்பில்லை, கேட்குற முறைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது நாள் 3வது நாள் தாண்டாதான் இன்னொரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிப்போம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறலை, இன்னொரு எப்படி சோதரம்? அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு பொறுமை இல்லாது அவிசுவாசம் உடைய ஆமென் சோத்திரம் வழிகள் உறுதியாக்கப்படாத ஜீவிதமுடைய தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய பாதைகள் உறுதியாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவைகளில் பிரியப்படுகிறார். வேத வசனத்தை சற்று வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காமிக்கிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காமிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உணர்த்தி தரார். அல்லேலூயா. நல்ல பொக்கிஷம் என்னது? வசனத்தை ஒருக்கு கூட வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து சோதர கொஞ்சம் நான் உங்களை சற்று கொஞ்சம் யோசிக்க நான் உங்களை விடும்படிக்க நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. எங்கே உங்கள் பொக்கிஷமோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. இங்கே நல்ல பொக்கிஷத்தை இருதயம் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நல்ல மனுஷன் இருதயமாயிருக்கிற நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை பிறப்பிக்கிறான் இன்னும் ஏன் சொல்லப்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும். நாம கர்த்தரிடத்தில் கேட்டிருப்போம். அல்லேலூயா. இருதயத்திலேயோ சிந்தனையிலையோ கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்திருப்பார். அதை இருக பிடிச்சிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது ஏதாவது ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் இதை தூக்கி எறிஞ்சிட்டு அல்லேலூயா. ஆமாம்ல, அந்த மனுஷன் ஒரு காரியம் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எப்படி காரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன சொல்லும்? ஆமாம், அந்த மனுஷன் சொன்னான், ஒன்று போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அல்லேலூயா. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மனுஷனுடைய பேச்சுக்களை நம்பி ஆமென் சோத்திர ட்ரை பண்ண போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் இருதயமாக இருக்கிற கத்த தங்கி இருக்கிற வாசஸ்தலத்திலிருந்து உண்டாயிருக்கிற பிறப்பிக்கப்படுகிற நல் வார்த்தையாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை பிடித்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் என்ன சொன்னாலும் யார் எந்த ஆலோசனை சொன்னாலும் இதயத்திலிருந்து சொல்லுவோம், அவன் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் எனக்கு வாக்கை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. இந்த நல்ல மனுஷனுடைய இருதயம் முதல்ல செம்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நல்ல மனுஷன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ யாருக்கு இருதயெல்லாம் செம்மையாக இருக்கு நான் கேட்கல. அல்லேலூயா. உங்களை நீங்கள் சட்டு நினச்சி பாருங்கள். இருதயமாக இருக்கிற தேவ தங்கிற வாசஸ்தலத்தில் பிறப்பிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை உதறி தள்ளி யாரெல்லாம் மனுஷனுடைய பேச்சை கேட்டு சோத்துறோம், யாரெல்லாம் செஞ்சீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை எக்ஸாம்பிளுக்கு சோத்துறோம், பாஸ்டர் சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்லிட்டாரு? அல்லேலூயா. காத்திருக்கிறதில்ல. அல்லேலூயா. எப்படி காத்திருக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தடத்துலேருந்து ஆண்டவருடைய தேவ பிள்ளை ஒரு வார்த்தை தந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு காத்திருக்கிறதில்ல. அல்லேலூயா.
ஒற்ற வார்த்தையில் சொல்லி முடிச்சிடும். அதோட அந்த சிந்தனை எங்கே போகுதுன்னே தெரியாது. எப்படி பாஸ்டர் சொல்லிட்டார், அதோட அது மறந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்ன சொல்லிடுவோம், பாஸ்டர் சொல்லிட்டார், அல்லேலூயா, அல்லேலூயா. அது குறித்து ஜபிக்கிறதுல, அது குறித்து காத்திருக்கிறதுல, அதுக்கு ஒரு பொறுமையாக இருக்கிறதுல, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டார், ஓடுற நல்ல மனுஷன், அல்லேலூயா, இருதயத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைகளின் நிமித்தம் நம்பி காத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் அவனுக்கு பொக்கிஷம் இருக்கும். இப்போ நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இல்லை, பொக்கிஷம் இல்லை. அல்லேலூயா. அப்போ யாரை நம்பி இருப்பான், சொல்கிறோம், சூழ்நிலைகளை பார்ப்பான், அது கூட மனுஷனை பார்ப்பான், காரியத்தை பார்ப்பான், பொருட்களை பார்ப்பான், நெருக்கங்களை பார்ப்பான், அதை நம்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனம். நல்ல மனுஷன் வாசிக்க. நல்லவன் எதோ என்ன பெறுவான், கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்ல மனுஷன், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்சிந்தனையுடைய மனுஷனே ஆக்கினைக்கு உட்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறது சோதரம், அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறது சோதரம், அல்லேலூயா. ஒன்று சொல்லும், நம்ம எல்லாம் சொல்லும், பாசை நான் ஒன்று ஆக்கினைக்கு ஒன்று உட்படலை பாச்சர், அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையை பார்த்தா தெரியும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்கு மேலே ஒன்று மீறி வரக்கு முன்னாடி இன்னொன்று, அல்லேலூயா. ஒரு இக்கட்டு மாறக்கு முன்னாடி இன்னொரு இக்கட்டு, அல்லேலூயா. ஒரு சோர்வு மீண்டு வரக்கு முன்னாடி இன்னொரு சோர்வு, அல்லேலூயா. இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு ஆக்கினை தீர்ப்போம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க ஒரு விஷயம் கூட. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவானா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தயை பெறுகிற மனுஷன் நல்ல மனுஷன், அல்லேலூயா. நாம் சொல்லுறது போல சோத்திரம், அல்லேலூயா. அதிகமான காரியத்தை செய்கிறவன் நல்லவன் அல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இருதயத்தில் பொக்கிஷம் இருக்கணும், அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் என்னது, தேவன் தங்குற, தேவன் வாசம் பண்ணுகிற என்னது, வாசஸ்தலம், அல்லேலூயா. இந்த வாசஸ்தலம் தான் நமக்கு பொக்கிஷம், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நல்ல பொக்கிஷம் இருக்கணும், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்க நல்ல பொக்கிஷம், நல்ல இருதயம் இருக்கணும், அல்லேலூயா. அவன் நல்ல மனுஷன், அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தரிடத்தில் தயை பெறுகிற மனுஷன் நல்ல மனுஷன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று கூட பார்ப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை என்ன செய்வானா, எடுத்து காமிப்பானாம், சூத்திரம், அல்லேலூயா. வாசிங்க. அல்லேலூயா. இருதயத்தின் நினைவினால, ஓ சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் நல்ல மனுஷன் பார்ப்போம், அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியெல்லாம் நல்ல மனுஷன் பார்ப்போம், அல்லேலூயா. முதலாவது இருதயம் சுத்தமாய் வேத வசனம் நிறைந்திருக்கிறவனா, கர்த்தர் தங்குற வாசஸ்தலமாய் உடைய இருதயமுடைய மனுஷன் நல்ல மனுஷன், அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தருடைய தயவை பெறுகிற மனுஷன் நல்ல மனுஷன், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கர்த்தருடைய செய்கைகளை நன்மைகளை பேசுகிற நாவுடையவன் நல்ல மனுஷன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அந்த ரெண்டுலையும் ஏமாத்திடுவோம், அல்லேலூயா. எப்படி சொல்லிக்கோம், பாஸ்டர் எங்கள் இருதயம் எப்பளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஓகே, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தயவு கிடைச்சிருக்கா, ஆமாம் பாஸ்டர், எப்பளும் ஆண்டவர் கருத்தில் எப்பளும் தயவு இருக்கு பாஸ்டர், அல்லேலூயா. மூன்றாவது உங்கள் நாவு செம்மையா இருக்கா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இதில் யாரை என்ன செய்ய முடியாது? மறைச்ச முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாவு பொல்லாத பேசுதா? அல்லேலூயா. நாவு என்ன யோசிக்குது? எப்போ இந்த வாழ்க்கை முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. முடிச்ச முடியாது. அல்லேலூயா. இப்போ யாருக்க நாவெல்லாம் நல்லதை பேசுது? பேசலையோ பாசரியா? நாவு நல்லதை பேசுறவங்கள மட்டும் கை வைத்து உண்மையாவா? நல்லதை பேசினா அந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் இதயமாகிய பொல்லாதவைகளிலிருந்து பொல்லாததை எடுத்து காமிக்கிறான். இருதயத்தின என்னது நிறைஞ்சிருக்கு? இப்போ சோத்திரம், இருதயம் நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் நிறையும்போ சோத்திரம் வாய் தானா பேசுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாய் பேசியாச்சு கண்டுபிடிக்கலாம் இருதயத்தில் யார் இருக்கிறான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கு தயவை நீங்கள் நம்பி இருக்கிறீங்கன்னு உங்கள் நாவு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு நாவெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுது? உண்மையாவா? உண்மையாவா? உங்கள் இருதயம் சொல்லுதா? உங்கள் நாவு சொல்லுதா? உங்கள் நாவு பேசுதா? இயேசுவை நம்பி இருக்க சொல்லுதா? சொல்லலையா? சொல்லுதா? சொல்லலையா? சொல்லலையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நாவு ஏதோ பேசுது. அல்லேலூயா. உங்கள் நாவு இயேசுட்ட ஏதோ சொல்லுது. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாயே புரியுது. ஆண்டவர் சமூகத்தில் போய் எப்போ நிறைவேறன்னு கேட்டாலே நம்ம இருதயம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், எங்கள் விசுவாசத்துடைய அர்த்தத்தில் இருக்கிறோன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஒருக்கா கேட்போம், ஆண்டவர் நீர் எல்லாம் பார்த்துக்கொள்வீர், நான் இனி அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரர் அழகாக சொல்லுற, கர்த்தாவே நீர் மேய்ப்பராக இருக்கு, நான் எதுக்கு தாழ்ச்சி? நான் தாழ்ச்சி அடைகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீரே என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரெல்லாம் கொண்டு போய் விடுவீர், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் இங்கிலீஷில் அழகாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், காட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட் ஃபார் எனிதிங். அல்லேலூயா. நான் எதை குறித்து கவலைப்படுறதில்லை. அல்லேலூயா. ஆனால் நாளோட கவலைப்படுறேன். நம்ம நாவு தான் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாவிருந்து புலம்புது. அல்லேலூயா. நேற்று சொன்னதை இன்னைக்கு புலம்பு, இன்னைக்கு சொன்ன நாளை புலம்பு, நாளை சொன்ன மற்ற நாள் புலம்புது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் எதனால நிரம்பி இருக்கு? கர்த்தருடைய வசனத்தினால் அல்ல, ஒரு சூழ்நிலையினால நிரம்பி இருக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதெல்லாம் உடையவன். ஆமென், சோத்திரம். நன்மைகளை அறிக்கை எடுக்கிறவன், நல்ல பிரதியுத்தமுடைய நாவு உடையவன் நல்ல மனுஷன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருந்தது. அதுதான் அப்போஸ்தலர் புஸ்தகம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது. ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் அவனிடமாய் சேர்க்கப்பட்டாங்க. நம்மளை பார்த்தா ஜனம் சிதறி ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்மளை பார்த்தா என்ன செய்யுது? ஜனம் என்ன செய்யுது? சிதறி ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை அழகாக வாசிக்கும் பொழுது, இவன் நல்ல மனுஷன். அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்த குணாதிசயங்களை ஒன்று, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ ரொம்ப தெளிவாய் புரிகிறது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் தங்குற வாசஸ்தலமாகி இருதயம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய தயவு இருக்கும் பொழுது, ஆமென், நல்லவைகளை அறிக்கை பண்ணுகிற நாவு இருக்கும் பொழுது, நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது விசுவாசம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கேட்குற யார்ட்டெல்லாம் பரிசுத்த ஆவி இருக்கு சோதரன்? இருக்கா? இருக்குன்னா விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிற நான் நல்ல பிரதித்தத்தில் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேக்சிமம் யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யும்? யாரை பார்த்தாலும் முதல்ல நான் என்ன செய்யும்? அல்லேலூயா. நான் இதுக்கு மேலே அதை விவரிக்கலை. அல்லேலூயா. நீங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, யாருன்னு பார்த்துருவோம். சோதரம். கேள்விப்பட்ட பொழுது போகும்படிக்கும் பர்னபாவை அனுப்பினார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்து நிற்கும்படிக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷன் எதை காணுறான்? ஒரு இடத்துக்கு கடந்து போனான், முதல்ல எதை பார்க்குறான்? சூழ்நிலையை பார்க்கல, மனுஷனை பார்க்கல, தேவ கிருபையை பார்க்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷன் தேவ கிருபை முதல்ல இருக்குன்னு அறிந்து அதில் சந்தோஷப்படுறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனமாக இருந்தால் பர்னபா என்கிற மனுஷனை இங்கே வசனம் நல்லவன்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய செய்கைகளை பார்த்தோ, அவனுடைய நடத்தையை பார்த்தால அவன் எல்லா இடத்துல போனாலும் முதல்ல தேவ கிருபையை பார்த்து மகிழ்கிறவனாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை பெற்றதுனால அவன் காண்கிறதுனால புத்தி சொல்கிறவனாயும், நம்ம பாஷையில் வச்சு ஆசீர்வதிக்கிறவனாயும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உடையவனாயும் விசுவாசம் உடையவனாயும் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எந்த மனுஷனுடைய தயவையும் போய் வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தேடி ஜனத்தார் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம தேட ஏதாவது ஒரு மனுஷன் சப்போர்ட் பண்ண மாட்டானா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை அவனை வாசித்து முடிச்சிடும். வாசிங்க சோதரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நல்ல மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய திட்டமும் தீர்மானமும் தெளிவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யாருக்கா வாழ்க்கையெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அழைப்புடைய திட்டமும் தீர்மானம் தெளிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. அவர்கள் ஆராதனை செய்திருக்கும் பொழுது, உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் அழைக்கப்பட்ட ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய திருவிழம், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ நல்ல மனுஷனாக இருந்த பர்னபாவுக்கு கர்த்தருடைய அழைப்பு உறுதியாக இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் அழைத்த அழைப்பு உறுதியாக இருக்கு சோதரம்? யாருக்க வாழ்க்கையில் எல்லாம் சோதரம் கர்த்தர் அழைத்த அழைப்பு உறுதியாக இருக்கு பாஸ்டர்? அல்லேலோ, கொஞ்சம் கரங்களை உயர்த்தலாமே சோதரம். அப்படி கீழே போட்டு யாரையும் நான் குறப்படுத்த விரும்பலை. அல்லேலூயா. நல்ல மனுஷன், அல்லேலூயா, நல்ல மனுஷன். அவருடைய நடைகள், உடைகள், அவன் அடிகள், பாதைகள் எல்லாம் உறுதியாக்கப்படும். கர்த்தர் அவைகளில் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் மேலே நோக்கமாக இருப்பார். அவன் உடைந்து போன அவன் சோதனை ஒரு நெருக்கத்துக்குள்ளே போனாலும் உடைந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவன் கூட இருக்கணும். அல்லேலூயா. அது எப்பளும் கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷனாக இருந்த பர்னபாவுக்கு கர்த்தருடைய அழைப்பு உறுதியாக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பு உறுதியாக்கப்பட்டா இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், என் கர்த்தர் கூட இருந்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர் சொல்லிகிட்டே இருப்போம். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், மனுஷனை பார்க்க மாட்டோம், புறம்பான யோசனை வர்றதில்லை, உலகத்தை நாடி நிற்கிறதில்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யூதா புஸ்தகத்தில் இவனமான காரியம் அழகாய் சொல்லப்படுது. வாசிங்க. யூதா எழுதின புஸ்தகம் 24வது வசனமும் 25வது வசனமும். சோத்ரம். யூதா 24:25. வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தாமுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் கொண்டு நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே உள்ளவராயிருக்கிற நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமென் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷனை அழைப்பை கொடுத்து உறுதியாக்கி அவனை ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷனாக விட்டா. அல்லேலூயா. இருதயத்தில் அவன் சோதனம் உன் நாவும் இருதய சவையாகாமல், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், அவன் பெற்றுக்கொண்ட அழைப்பு நிலை உறுதி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல மனுஷன் ஆக முடியாது. அல்லேலூயா. நல்ல மனுஷன் ஆகலைன்னா நாம் வலிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஏபிசிடின்னு சொல்லி எல்லாமே பீக்கி வரும்போ மீண்டும் சறுக்குவோம். அல்லேலூயா. மீண்டும் சோதனை ஏறுவோம். வேதவசனம் சொல்லுவோம், பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருந்தீங்க, நல்ல மனுஷனா ஆவலேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பூர்ணமான எழுப்போல விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னாலும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல மனுஷன் ஆகாமல் இருக்கிறது வரைக்கும் உங்கள் பேர் என்ன இல்லை? ஐயா நான் உடம்படிக்கை பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு மனவாட்டியாக்கும். அல்லேலூயா, அங்கே அல்லேலூயா. அங்கே முதலாவது ஜீவ புஸ்தகம் திறந்திருக்குமோ பேர் இல்லாவிட்டால் அல்லேலூயா, அல்லேலூயா, நீ ஆயத்தமாகியும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனுஷனை கர்த்தர் சுத்தவானாயாக்கி அங்கே பரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்கிற செயல்னால அல்ல. அல்லேலூயா. உன் இருதயத்தில் கர்த்தர் இருக்கணும், கர்த்தருடைய கரங்களில் தயவு கிடைக்கணும், உன் நாவு நல்லதாக பேசணும், பரிசுத்த ஆவி அவன் கூட இருக்கணும், அவன் விசுவாசம் இருக்கணும், கர்த்தருடைய அழைப்பினுடைய உறுதி இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தால் தான் நீ நல்ல மனுஷி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒன்று குறைப்பட்டாலும் நம்ம உலக பிரகாரம் சொல்கிறத போல் ஒரு முட்டை களவாண்டாலும் சொல்ல மாட்டியாலும்
100 முட்டை களவாண்டாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு காரியம் குறைவு இருந்தாலும் நீ நல்ல மனுஷன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீங்களே உய்ந்து ஆராய்ந்து பாருங்கள். நாட்கள் சமீபத்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் சமீபத்தாயிற்று. நாம் இங்கே சுகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரும் அழிவுகளை கர்த்தர் உண்டு பண்ணிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, மூன்றில் ஒரு பங்கு அழிந்து போகிற நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. இப்போ நடக்கிற காரியத்தை பார்த்தா எத்தனை நாள் அழிந்து போச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் சமீபத்து வந்தது. நல்லவனை, நல்ல மனுஷனை கர்த்தர் நோக்கி பார்த்து அவன் வழிக்கு போகாதபடிக்கு அவனை சுத்தவானாக்கி தம்முடைய ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கிறான்.